கள்ளச்சந்தையில் ஒரு பொருள் அதிகமாக சேல் பண்ணுறாங்கன்னா அது இந்த ரேபானோட கூலிங் கிளாஸ் தான். கூலிங் கிளாஸோட ஒரு கம்பெனி பேர் நான் உங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களை எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்கிற ஒரு பேர் ரேபானோட சன் கிளாஸஸாக தான் இருக்கும். தன்னோட நாடே வேணான்னு ஜெர்மன்லேருந்து அமெரிக்கா ஓடி போன ஒரு 2 பேர் வருஷத்துக்கு 650 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ரேபான் ஒரு ஆர்டினரி கம்பெனி இல்லை, அதோட ஸ்டோரியும் ஒரு ஆர்டினரி ஸ்டோரி இல்லை. ஃபேஷன் சன்கிளாஸ் உலகத்தில் ஒரு பேர் ஷைன் பண்ணுதுன்னா அது ரேபான் தான். அதோட யூனிக் டிசைனுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக கிரேஸ் அதிகம். இட்டாலியோட மிலன ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கிற ரேபான் லக்ஸட்டிகா வாங்கிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டில் தனியாலாக 14% ஷேரை வச்சுருந்துச்சு. ஓக்லே, காஸ்டா டெல்மார் இது எல்லா பிராண்ட்ஸுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி தனியாலாக நிலச்சி நின்றுச்சு ரேபான். ரேபானோட ஸ்டோரி 1800க்கு நடுப்பகுதியில் நியூயார்க்கில் ரோச்செஸ்டரில் தொடங்குது. ஜெர்மனை சேர்ந்த 2 இமிகிரண்ட்ஸ் ஜான் ஜேக்கப் புஷ் அண்ட் ஹென்ரி லேம்ப் கண்ணாடி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹென்ரி லேம்ப் புஷ்கிட்ட $60 கடனாக வாங்கி பிஸ்னஸை க்ரோ பண்ணுறாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு சின்ன ரீட்டைல் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஐ கிளாஸஸ், பைனாகுலர்ஸ், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்பை சேல் பண்ணுறாங்க. வருஷங்கள் போகுது, அவங்களோட பிஸ்னஸும் பெருசாகுது. 1990க்கு பிறகு ஜான் புஷ்ஷோட சன் வில்லியம் புஷ் கண்ணாடியிலேருந்து லென்ஸை உருவாக்குற டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. இந்த கண்டுபிடிப்புனால ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டும் டைமும் கம்மியாச்சு. இதனால் 1930 அமெரிக்காவில் ஆப்டிக்கல் கிளாஸ் தயாரிப்பில் புஷ் அண்ட் லேம்ப் முன்னோடியாக நிலைநிறுத்துச்சு. ஆனால் ரேபானோட ஹிஸ்டரி கிரியேட் ஆன இடம் அங்கே இல்லை. யூஎஸோட ஆர்மி ஏர் கார்ப்ஸ் ஜான் மெக்ரீடி கூட போஷும் லேம்பும் சேர்ந்து ஃபஸ்ட் ஆன்டி கிளேர் சன்கிளாஸோட ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணுறாங்க. 1930க்கு அப்புறம் ரேபான் ஏவியாட்டர்னு காப்பிரைட்ஸ் பேட்டன்ட்டை வாங்குறாங்க. இந்த கூலிங் கிளாஸ் எப்படிப்பட்டதுன்னா, பைலட்ஸ் வானத்தில் ஹை ஆட்டிடியூடில் பறக்கும்போது கிளாரை கம்மி பண்ணுறதுக்கும் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால் இது பைலட்ஸ் கிட்ட ரொம்ப பிரபலமாச்சு. அதோட சக்ஸஸை தொடர்ந்து 2 புது கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரேபான் ஷூட்டர், ரேபான் அவுட்டோர்ஸ்மேன். இது 2ஓட சேலும் வேற லெவலில் போகுது. இங்கே தான் அவங்களோட ஹிஸ்டரியவே எழுத ஆரம்பிக்கிறாங்க. வரலாறு முழுசா வாருங்கிறது எல்லா பிஸ்னஸையும் பிராண்டையும் பாதிச்சிருக்கு. அமெரிக்காவோட உள்நாட்டு வார்ல ஹென்ரி லேம்ப் வார்ல ஃபைட் பண்றதுக்கு போயிட்டாரு. புஷ் தான் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாரு. அந்த டைம்ல வால்கனைட் அப்படிங்கிற புது விதமான மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாரு புஷ். இதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா சன்கிளாஸோட ஃப்ரேம்ஸை உருவாக்க முடிஞ்சது. மற்ற பிராண்ட்ஸை விடவும் விலை கம்மிங்கிறனால ரேபான் மக்கள் கிட்ட பெருசா ரீச் ஆச்சு. இவர் கண்டுபிடிச்ச இந்த மெட்டீரியல்னால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்காவோட கவர்மெண்ட் ரேபானோட முக்கியமான கஸ்டமரா மாறிச்சு. ஏன்னா ஆர்மிக்கு ஆப்டிகல்ஸ் அப்படிங்கிற தேவை இருந்துச்சு. போர் அப்படிங்கிறது ரேபானுக்கு ஓரளவு லாபத்தை கொடுத்துருக்கலாம், ஆனா அது ஒரு ஃபேஷனோட ஐக்கானா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்பதான் 1940ல் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. தன்னுடைய நாட்டுக்காக வார்ல ஃபைட் பண்ணவங்களை போல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, ட்ரெஸ் போடுறது மாதிரி மக்கள் ரேபான் சன்கிளாஸையும் வாங்கி வியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க ஹீரோஸா பார்த்த ஆர்மி வாரியர்ஸ் எல்லாருமே ரேபானோட கிளாஸை வியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் 1950ல் உச்ச நட்சத்திரமா இருந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ரேபானோட வேஃபேரர் மாடல்ஸை வியர் பண்றதை பார்த்த மக்கள் அதே மாதிரி அவங்களும் அதே மாடல் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. வேஃபேரர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்டைலா உலா வந்துச்சு. 1960ல் பாப் கலாச்சாரத்தை பயன்படுத்தி முன்னணி பிராண்டா தன்னை நிலைநிறுத்துச்சு ரேபான். 1970க்குள்ள 70க்கும் மேற்பட்ட பிராண்ட் நியூ மாடல்ஸை கிரியேட் செஞ்சு நல்லா சேல் பார்த்தாங்க. ஆக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் வியர் பண்ண பாலராமா மாடல் ஃபேஷன்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் எல்லா ஏஜ் பீப்புளையும் கவர்ந்து இழுத்துச்சு. அந்த டைம்ல ரேபானோட கண்டுபிடிப்பு கான்டாக்ட் லென்ஸ் வரைக்கும் வளர்ந்து இருந்துச்சு. இது FDA-வால அப்ரூவ் செய்யப்பட்டனால புஷ்ஷுக்கும் லாம்புக்கும் ஒரு புது சகாப்தமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸும் இன்னும்
பெரிய லெவல்ல போக ஆரம்பிச்சது. 1980 1990 வரை ரேபான் என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டுலையும் டாமினேட் செஞ்சது. இதுக்கு காரணம் அப்போ சூப்பர் ஸ்டார் இருந்த மைக்கேல் ஜாக்சன் கூட ரேபான் செஞ்ச அந்த டைம் கொலாபரேஷன் தான். இந்த பிராண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்த்த இத்தாலியோட கண்ணாடியோட ஜெயண்டான லக்ஸோட்டிகா குரூப்ஸ் $640 மில்லியன் கொடுத்து அதே நேம்ல வாங்கினாங்க. எப்போ லக்ஸோட்டிகா கீழே ரேபான் போச்சோ அப்பதான் அதோட விலையும் உயர ஆரம்பிச்சது. $19 இருந்த சன்கிளாஸ் விலை $150 உயர்ந்துச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபேஷனோட சிம்பிளா மாறுச்சு. பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் ரேபானோட குவாலிட்டியும் அதோட கவர்ச்சியும் பராமரிச்சுட்டே வந்தாங்க. ஸ்டாண்டர்டையும் அவங்க விட்டு கொடுக்கல. லக்ஸோட்டிகா ரேபான் கிளாஸோட ப்ரொடக்ஷனை சைனாக்கு மாத்தினாங்க. ஆனாலும் அதே குவாலிட்டியை ஹை லெவலில் டெஸ்ட் செஞ்சு அதோட மார்க்கெட்டில் சேல் பண்ணாங்க. சைனாவில் ப்ரொடக்ஷன் செஞ்சாலும் மக்கள் இதை வாங்க காரணம் இது ஒரு இட்டாலியன் பிராண்ட் அப்படிங்கிறனாலையும் இதோட நேம் ரேபான் அப்படிங்கிறனாலையும். இந்த நேரத்தில் தான் ரேபானோட டூப்ளிகேட் மாடல்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக வர தொடங்குச்சு. 12 மில்லியன் டூப்ளிகேட் செய்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்டை கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லேயே 1,20,000க்கும் மேலே டூப்ளிகேட் ரேபான் மாடல்ஸை விற்றுக்கிட்டு இருந்த வெப்சைட்டையும் பேன் பண்ண வச்சாங்க லக்ஸோட்டிகா. வெற்றிங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும் 1990க்கு அப்புறம் ரேபான் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்த ஒரு சில மாடல்ஸை கிரியேட் பண்ணி அதை ரிலீஸ் செஞ்சதா கம்ப்ளைண்ட்ஸை கிரியேட் ஆச்சு. அதனால கொஞ்சம் லாபமும் குறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் டைம் ஸ்கொயரில் அவங்க செஞ்ச நெவர் ஹைட் அப்படிங்கிற விளம்பரத்தினால அந்த பிரச்சனை காணாமலே போச்சு. இந்த நெவர் ஹைட் விளம்பரத்தோட கான்செப்ட் ஒவ்வொருத்தரும் வியர் பண்ண ரேபான் மாடலோட சன்கிளாஸஸை ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறது தான். இது மூலமா ரேபானுக்கு ஒரு புத்துயிர் கிடைச்சது. இந்த கேம்பெயினால ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது மறைஞ்சு ஒரு இயக்கமாகவே மாறுச்சு ரேபான். லக்ஸோட்டிகா ரேபானை வாங்கினது பின்னாடி இதோட growthங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த பிராண்டோட புது சீரமைப்புனால குழந்தைகளுக்கான ஐ கிளாஸஸ், ஹைப்போ அலர்ஜெனிக் கிளாஸஸ் கூட இன்னும் இம்ப்ரூவ் செய்யப்பட்ட சன்கிளாஸஸும் இதில் அடங்கும். ரேபானோட ஐகானிக் கொலாபரேஷன்னா அது லக்ஸரி கார் பிராண்டோட ஃபெராரி தான். இதனால ரேபானோட பொசிஷனுங்கிறது உயர்ந்து நின்றுச்சு. லக்ஸோட்டிகா புதுமையான மாடல்ஸில் கவனம் செலுத்தினாலும் ஓல்டு ரீமிக்ஸ் மாடலையும் ரீக்ரியேட் செஞ்சாங்க. கஸ்டமைசேஷனும் செஞ்சு தன்னோட கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட சேர்ந்து கூகுள் லென்ஸையும் உருவாக்கி காட்டினாங்க லக்ஸோட்டிகா. ரேபான் ஏவியேட்டர்ஸ் மாடல் முதலாக செஞ்சு அமெரிக்கனோட பைலட்ஸ்க்காக கொடுத்து இதோட 88 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இந்த பிராண்ட் ஒரு கிளாசிக்காக எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கு. ரேபானோட growthங்கிறது இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டே தான் இருக்கு. டாம் க்ரூஸ் டாப் கன் மூவியில் யூஸ் பண்ண ரிஸ்கி பிஸ்னஸ் வேஃபேர் மாடல்னால 50% சேலுங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. இது முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரை வீடியோவை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் உங்கள் வாய்ஸ்மேன். இது உங்கள் வாய்ஸ்மேன் டாக்ஸ்.